அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிட்டாய் கதைகளில் கலீல் கிப்ரான் அவர் எழுதின பாலத்தை கட்டியது யார் அப்படின்னு ஒரு தலைப்பு. அந்த நதியின் மேலே ஒரு பாலம் கட்டணும் அப்படின்றது அரசனோட நெடுநாள் ஆசை. அதனால் அவன் மலை மேலே இருந்து பல பெரிய பெரிய கல், பாறை இதெல்லாம் கொண்டு வர செஞ்சு அழகான பாலம் ஒன்றை கட்டி முடிக்கிறான். அந்த பாலம் நல்லா இருக்குது. நகரோட 2 பகுதிகளை இணைக்கும்படி கம்பீரமாக எழுந்து நிற்கிது அந்த பாலம். அந்த பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தூண் நிறுவப்பட்டது. அதில் இந்த பாலம் அரசனால் கட்டப்பட்டது என்று பொறித்திருந்தாங்களாம். பின்னாடி ஒரு நாள் ஒரு இளைஞன் அந்த தூண் மேலே ஏறி அங்கிருந்த எழுத்துக்கள் மேலே கரியை பூசி மறைச்சிட்டான். பின்னர் அவன் அங்கே இப்படி எழுதி வச்சானான்: இந்த பாலத்துக்கான கற்களை பல கழுதைகள் மலை மேலேருந்து சுமந்து வந்தன. அதனால் இதன் மேலே நடக்கிறவங்களெல்லாம் அந்த கழுதையோட முதுகில் நடப்பதாகத்தான் அர்த்தம். உண்மையிலேயே அந்த கழுதைங்க தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அந்த இளைஞன் எழுதின அந்த வாசகத்தை படித்த சில பேர் ஆச்சரியப்பட்டாங்க. பெரும்பான்மையான மக்கள் அதை பெரிய வேடிக்கையாக எண்ணி குலுங்கி குலுங்கி சிரித்தாங்களாம். ஏன் பைத்தியக்காரரா அப்படின்னு அவனை பார்த்து கேலி செஞ்சாங்களாம். ஆனால் அங்கே அப்போ ஒரு கழுதை இருந்துச்சான். அது இன்னொரு கழுதை கிட்ட, அவன் எழுதியில் என்ன தப்பு? உண்மையில் அரசன்தான் அந்த பாலத்தை கட்டினான்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் தானே பைத்தியக்காரங்க. சரிதானே? இப்போ ஒரு வீடு ஒன்று கட்டுறோம், வீடு கட்டிட்டோம், அவன் வீடு கட்டிட்டான், இவன் வீடு கட்டிட்டான்னு சொல்கிறோம். ஆனால் வீடை கட்டினது என்னவோ யார்? கொத்தனார், சித்தாள், நிமிந்தாள், உழைப்பு வேறு யாரோடது தானே. ஆனால் அதுக்கான முயற்சி அப்படின்றது கொடுத்தது அரசன் தானே. அது உண்மை தானே. அவனுக்கு அவனுடைய எண்ணத்தில் அது உதிச்சிருக்கு. அதை அவன் செயல்படுத்தியிருக்கான். செயல் திட்டம்ன்றது அரசனுடையது தானே. அப்போ அரசனுக்கும் இதில் பங்கு இருக்குதானே. ஆனால் அப்படி இருக்கச்ச இப்படி அந்த அரசனால் கட்டப்பட்டது. இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே எடுத்துக்கோங்க, ஒரு நிழல் கொடை போட்டால் இந்த தலைவர் இந்த கட்சியை சேர்ந்தவர், இந்த நிழல் கொடையை இந்த ட்ரஸ்ட்டை சேர்ந்தவங்க இந்த நிழல் கொடையை மக்களுக்காக அன்பளிப்பாக அர்ப்பணிச்சிருக்காங்க, கட்டி கொடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா அதை கட்டி கொடுத்தவங்க இந்த கல்வெட்டெல்லாம் பொறிக்கிறாங்க. பங்கு இருக்குதான், அவங்களுடைய முயற்சி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கான முழுவதும் க்ரெடிட் ஃபுல்லாகவே அவங்களுக்கு மட்டுமே சேரும் அப்படின்றது கிடையாது இல்லையா. அதுக்கு பின்னாடி எத்தனையோ பேர் வேலை செஞ்சுருக்காங்க இல்லையா. அதுதான் இந்த கதை மூலமாக நமக்கு அவங்க சொல்ல வராங்க. ஓகே, நன்றி. இந்த கதையை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மேலும் கதைகளை தொடர்றதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.